சசிகலா புஷ்பாவை கைது செய்ய 6 வார காலத்திற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை டெல்லி செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க, உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை ரத்து செய்ய சசிகலா புஷ்பா கோரியிருந்த நிலையில உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கு? மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பா அவருடைய கணவர் மற்றும் அவருடைய மகனுக்கு எதிராக அவர் வீட்டில் வேலை பார்த்த பெண் பாலியல் வன்கொடுமை புகாரை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கிலிருந்து இந்த குற்றத்திலிருந்து தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி இந்த மூவர் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு விசாரிக்க வந்த நிலையில் இந்த மூவரையும் வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த உத்தரவிலிருந்து தங்களுக்கு விலக்களிக்க வேண்டும், அதாவது நேரில் ஆஜராவதிலிருந்து தங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என கூறி இந்த மூவர் தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவானது இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வான TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு முன்பு சசிகலா புஷ்பாவின் மூத்த வழக்கறிஞர் லுத்ரா தரப்பில் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது தமிழக அரசு தரப்பில் இந்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் சசிகலா புஷ்பா தரப்பு வழக்கறிஞர் தங்களை மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அப்படி நாங்கள் நேரில் ஆஜராகும் போது எங்களை கைது செய்வதற்கான வாய்ப்புள்ளது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சுப்பிரமணிய பிரசாத் இந்த மூவரையும் நேரில் ஆஜராக சொன்னதுக்கு ஏனென்றால் இந்த மூவரும் தங்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள அந்த வக்காலத்துநாமாவில் ஒரு தவறான தகவல் இடம்பெற்றுள்ளதால் தான் நீதிபதி இந்த மூவரையும் நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளார். இதில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இதனை கேட்ட நீதிபதிகள் இந்த மூவரையும் மதுரை கிளையில், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்ட நீதிபதிகள் அதே போல இந்த மூவரையும் 6 வார காலத்திற்குள் கைது செய்வதற்கும் தமிழக அரசுக்கு இடைக்கால தடையை விதித்துள்ளனர். அரவிந்த், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.